ஹாய்! இன்னைக்கு வந்து செகண்ட் டே கிளாஸ் பார்க்க போறோம். நேத்து வந்து ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் பார்த்தோம். அதில என்ன பார்த்தோம்னா, பேசிக்கா நம்மளுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை நம்மளுக்கு டெய்லரிங்க்கு. அதுக்கப்புறம் நம்ம எப்படி மிஷின வந்து பெடல் போடுறது, மிஷின நம்ம கண்ட்ரோல்ல எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நேத்து பார்த்தாச்சு. இன்னைக்கு வீடியோல கர்ச்சீஃப் வந்து 2 விதமா பார்க்க போறோம். ஒரு விதம் எப்படின்னா, ஹெம்மிங் பண்ண போறோம் ஒரு கர்ச்சீஃப்ல. இன்னொரு கர்ச்சீஃப்ல வந்து மிஷின்லயே நம்ம ஓரம் அடிக்க போறோம். அந்த 2 மெத்தடும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன பாப்பா இன்னைக்கு பார்க்கலாமா? பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு கிளாஸ் வந்து நம்ம கர்ச்சீஃப் பார்க்க போறோம். கர்ச்சீஃபுக்கு இப்போ நம்ம தேவையான மெட்டீரியல்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறணும். எவ்வளோ நீளம் வேணும், எவ்வளோ அகலம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ச்சீஃபுக்கு வந்து அகலம் 12 சென்டிமீட்டர், உயரம் 12 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். எக்ஸஸாக நம்ம மடித்து அடிக்கிறதுக்காக 1 இன்ச் விட்டுக்கலாம். அப்போ அகலம் 13, உயரம் 13. இதுதான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கிளாஸு கர்ச்சீஃபு. இப்போ ரேஷன் கடை வேஷ்டி சேலை தான் எடுத்துக்கோம். இதில் வந்து ஹைட்டு 13, இப்போ உயரம் 13 இன்ச் எடுத்திருக்கோம். அகலமும் அதே மாதிரியே 13 இன்ச், உயரம் 13 இன்ச். அதே மாதிரி இந்த சைடும் இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் ஸ்கேலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே டேப் வச்சு கோடு வந்து கரெக்டாக வராது. அதனால இதில் வந்து நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்ணாடி ஸ்கேலை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிக்கிட்டு 2 சைடுமே அந்த 13 இன்ச்சுக்கான மார்க்கை இந்த மாதிரி கோடு போட்டுக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ டேப்பில் மெஷர் பண்ணி பாருங்கள். இங்கேருந்து கரெக்டாக 13 இன்ச்சு, உயரம் 13 இன்ச், அகலம் 13 இன்ச். இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதே மாதிரியே நம்ம வந்து இன்னொரு கர்ச்சீஃபும் கட் பண்ணி வச்சுக்கிறணும். ஒரு கர்ச்சீஃப் பார்த்தீங்கன்னா நம்ம மெஷின்லேயே தையல் போட்டுருவோம். இன்னொரு கர்ச்சீஃப் வந்து ஹெம்மிங் பண்ணுவோம். இப்போ இன்னைக்கு வந்து 2 கர்ச்சீஃப் தைக்கணும் நம்ம. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கோ இல்லையா? இப்போ இதே மாதிரியே இன்னொரு கர்ச்சீஃபும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கர்ச்சீஃபில் ஹெம்மிங் தான் பார்க்க போகிறோம். ஹெம்மிங் எப்படி பண்ணுறது? ஹெம்மிங் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஹெம்மிங் எதுக்கு பார்க்கணும்னா, ப்ளவுஸில் வந்து நம்ம சாதா ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ்லையுமே ஹெம்மிங் பண்ணுவாங்க. கைக்கு நெக்குக்கு ஒரு சில இடத்துல பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வந்து சாதா ப்ளவுஸ் தைக்கையில் கைக்கு வந்து கண்டிப்பாக ஹெம்மிங் தான் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து கர்ச்சீஃப் தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கிறது என்ன அப்படின்னா ஹெம்மிங் தான். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஊசி, இது வந்து கொக்கி வைக்கிற ஊசி. இந்த ஊசியை எடுத்துகிட்டு இதில் வந்து நூலை வந்து ரெட்டை அப்படி பிரித்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே 1 2 நூல் மட்டும் உள்ளே இருக்கும். இந்த மாதிரி 2 நூல் மட்டும் இப்படி கோர்த்துக்கிட்டு இதுக்கு கீழே முடிச்சு போடணும். இந்த லாஸ்ட் எட்ஜ் வந்தாச்சு. இதில் எப்படி முடிச்சு போடணும் அப்படின்னா, இந்த லாஸ்ட் எட்ஜ் இருக்குல்ல, இந்த எட்ஜை இந்த மாதிரி விரலில் வச்சு ஒரு சுற்றிட்டு அப்புறம் இந்த கட்டை விரலை வச்சு இப்படி நல்லா டைட்டாக அப்படி அழுத்தி முன்னாடி இழுத்தோம் அப்படின்னா அப்படி ஒரு மாதிரி சுருங்கி வரும். அதில் இந்த விரல் இருக்கு இல்லையா, இந்த நடு விரலில் இந்த மாதிரி இந்த நூலை இந்த பெரு விரலையும் இதையும் வச்சு டைட்டாக அப்படி பிடிச்சிட்டு இப்படி பண்ணிங்கன்னா நாட்டு விழுந்துடும். விழுந்துருச்சா? முடிச்சு இப்படி தான் போடணும். இன்னொரு தடவை சொல்கிறேன். இந்த விரலில், ஆள்காட்டி விரலில் இப்படி ஒரு ரவுண்டு, ஆனால் ரொம்ப டைட்டாக சுற்றக்கூடாது, கொஞ்சம் லூஸாகவே சுற்றிக்கிட்டு இந்த பெரு விரலை வச்சு இப்படி முறுக்கி கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி முடிச்சா விழுகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பெரு விரலில் இந்த நூலை வச்சுக்கிட்டு இந்த விரல் இருக்கு இல்லையா, நடு விரல், இதை வச்சுட்டு இந்த விரலை எடுத்துடணும். இந்த மாதிரி பிடிச்சி டைட்டாக எடுத்தோம் அப்படின்னா முடிச்சு விழுந்துடும். இப்படி தான் ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சு போட்டுக்கிறணும். அதுக்கப்புறம் தான் ஹெம்மிங் பண்ணணும். இப்போ எப்படி ஹெம்மிங் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து டபுள் ஃபோல்டு பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு மடக்கு, 4 மூலையில் ஏதாவது ஒரு கார்னர் எடுத்து இப்படி மடக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு மடக்கு, அப்புறம் ஒரு மடக்கு மடக்கிட்டு இந்த மாதிரி ஒரு எட்ஜில் இருந்து கீழே உள்ள கிளாத்லேயும் லைட்டாக படணும், அப்படியே மேலே உள்ள கிளாத்லேயும் அந்த எட்ஜில் படணும். அந்த மாதிரி குத்தி மேலே அப்படியே இழுத்துங்க. ஊசியை இழுத்துட்டிங்க அப்படின்னா இந்த நாட்டு இருக்கிறதுனால அது அப்படியே நின்றுக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு இதிலேருந்து இது வந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி கீழே அதே மாதிரியே லைட்டாக குத்தி மேலேயும் இந்த கார்னரில் இந்த மாதிரி குத்தி இழுத்திங்கன்னா நீடில் வெளியில் வந்துடும். இந்த நீடிலேருந்து கீழே ஒரு இது போகுது இல்லையா, நூல், நீடில் கனெக்ட் ஆகி ஒரு நூல் போகுது. இந்த நூலை இந்த நீடில் இப்படி ஒரு சுற்றி விடுங்க. சுற்றிட்டு அதுக்கப்புறம் இழுத்து விடுங்க. முடிச்சு விழுந்துடும், பார்த்துக்கோங்க. இப்படி இழுத்திங்கன்னா ஹெம்மிங் இந்த மாதிரி நம்ம சுற்றி விடுறதுனால கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கணக்கு பண்ணி இந்த மாதிரி கீழே உள்ள துணியும் பிடிச்சிருக்கணும், மேலே உள்ள துணியும் பிடிச்சிருக்கணும், லைட்டாக தான் பிடிச்சிருக்கணும். கீழே இந்த ஊசியோட கனெக்ட் ஆகி ஒரு நூல் வருதுல, இந்த நூலை தான், இந்த நூலையை எடுத்து நீடில் ஒரு சுற்றி இப்படி பிடிச்சி இழுக்கணும். இப்படி பண்ணோம்னா ஹெம்மிங் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ இதே மெத்தட்லேயே நம்ம சுற்றி
ஃபுல்லாக ஹெம்மிங் பண்ண போகிறோம். இதே மெத்தடு தான், கொஞ்சம் லைட்டாக கிராஸாக மட்டும் பண்ணணும். அடுத்தடுத்து போக போக இந்த மாதிரி லைட்டாக மடக்கி நம்ம 2 மடக்கு மடக்கணுமா, அதே மாதிரி மடக்கி லாஸ்ட் வரைக்கும் அதே மெத்தடு தான். ஹெம்மிங் இந்த லாஸ்ட்டில் என்ன பண்ணணும்னா, இதை வந்து ஒரு சுற்று தானே சுற்றுவோம், ஒரு சுற்று சுற்றாமல் ஒரு 2-3 சுற்று சேர்த்து சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம இழுக்கணும். அப்போ முடிச்சு வந்து கொஞ்சம் டைட்டாக விழுக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் டைட் ஆயிரும். முடிச்சு வந்து நம்ம இதில் இப்படி தான் போடணும். இது அப்படியே இருக்கட்டும், இதை கட் பண்ண வேணாம். கட் பண்ணாமையே இந்த சைடு உள்ள கார்னரை அதே மாதிரி தான் 1/4 இன்ச்சாக மடக்கிட்டு இந்த சைட்லேருந்து ஹெம் பண்ணணும். எப்பயும் போல் இப்படியே ஹெம் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு நூல் சப்போஸ் தீந்து போச்சு, நூல் பத்தலை அப்படின்னா நூல் வந்து நம்ம மறுபடியும் முதல்லேருந்து கொடுத்துக்கிறணும். இப்போ நான் நாட் போட சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இப்போ நீடில் ஒரு 4-5 தடவை ஃபுல்லாக சுற்றி போட்டிங்கன்னா அதுவாக முடிச்சு விழுந்துடும். இன்னொரு தடவை உங்களுக்கு முடிச்சு போடுறதுக்கு சொல்லித்தரேன். இப்போ எழுத்துட்டிங்க இல்லையா, இப்போ ஒரு சுற்று மட்டும் சுற்றாமல் ஒரு 2-3 சுற்று சேர்த்து சுற்றிட்டு இப்படி இழுத்திங்கன்னா நாட்டு விழுந்துடும். இதான் முடிச்சு. இதே மாதிரியே நம்ம சுற்றி எல்லா பக்கமே ஹெம்மிங் பண்ணிடணும். கையில் இப்படி தாங்க ஹெம்மிங் பண்ணணும். ஹெம்மிங் பண்ணி முடிச்சாச்சு. ஆனால் ஒரு ஆள் இப்போ தான் ஹெம்மிங் பண்ணிக்கிட்டு இருக்குது, இன்னும் முடிக்கலை. வந்து ஹெம்மிங் பண்ணியாச்சு. இப்போ நான் சொன்ன மெத்தட்லேயே தான் ஹெம்மிங் பண்ணணும். அதுவே எங்களுக்கு திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி டாட் மாதிரி குட்டி குட்டியாக இருக்கணும். ப்ளவுஸில் இந்த மாதிரி தான் நம்ம ஹெம்மிங் பண்ணுவோம். அதனால் இந்த ஹெம்மிங் மெத்தடை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டிச்சிங் மெத்தடுக்கு போவோம். இப்போ இதில் தான் நம்ம கர்ச்சீஃப் தைக்க போகிறோம். கர்ச்சீஃப் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹெம்மிங் பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ மிஷினில் எப்படி இதில் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். எப்பயும் போல தான் ஒரு 1/4 இன்ச்சு அப்புறம் ஒரு 1/4 இன்ச் மடக்கி கரெக்டாக தையல் வந்து இந்த லாஸ்ட்டில் தான் வரணும். இந்த ஓரத்துலேயே தையல் போடணும். பார்த்தீங்களா, தையல் வந்து இந்த ஓரமாகவே வரணும். ஃபுல்லாக ஒன் சைடு அடிச்சிட்டோம். இன்னொரு பக்கத்தையும் அதே மாதிரி 1/4 இன்ச்சு அப்புறம் ஒரு 1/4 இன்ச். இன்னொரு சைடும் அடிச்சாச்சு. இதே மெத்தட் தான். இதே மெத்தட்லேயே நம்ம 4 சைடுமே மடக்கி அடிக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ஸ்டார்டிங் எண்டிங்கில் வந்து நம்ம ரிவர்ஸ் போடணும். பெடல் மிஷினில் எப்படி போடணுன்றதை நான் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்துருப்பேன். இப்போ பாப்பாவுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அதையும் சொல்லிக் கொடுக்குறேன். பெடல் மிஷினில் நம்ம கண்டிப்பாக நம்ம அடிக்கும்போது ரிவர்ஸ் போட்டு தான் அடிக்கணும். அப்போ தான் இந்த சைட்லாம் நம்ம இப்படி பிரிச்சாலும் பிரிஞ்சுட்டு வராது. ரிவர்ஸ் எடுக்காக அப்படின்னா இந்த ஸ்டார்டிங்கில் இப்படி பிரிஞ்சு வந்துச்சுன்னா எல்லா தையலுமே அப்படியே எடுத்து வந்துடும். அதுக்காக கண்டிப்பாக நம்ம ரிவர்ஸ் வந்து போட்டு பழகியே ஆகணும். என்னோட ஸ்டூடெண்ட் வந்து நிறைய பேருக்கு மெயினான கம்ப்ளைண்ட் வந்து ரிவர்ஸ் போடுறது தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். ஆனால் போட்டு பழகிட்டோம்னா ஈஸியாயிரும். ஸ்டார்டிங்கில் தான் ரிவர்ஸ் போட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த லாஸ்ட் எண்டிங்கில் வரும்போது அவங்க கொஞ்சம் போட கஷ்டப்படுவாங்க. நீங்கள் இப்போ ரெகுலராக போடுங்க, பழகிடும் உங்களுக்கு. இப்போ இந்த 4 சைடுமே நம்ம அடிச்சிட்டோம், ஓரம் அடிச்சிட்டோம் 4 சைடுமே. ஃபஸ்ட்டு கர்ச்சீஃப் ஓகே முடிஞ்சிச்சு. இன்னைக்கு கிளாஸு கர்ச்சீஃப் ஹெம்மிங்கு ப்ளஸ் கர்ச்சீஃபில் மிஷின் தையல் ரெண்டுமே போட்டாச்சு. பாப்பா எப்படி அடிச்சிருக்கான்னு பார்க்கலாம். கட்டை விரலை வச்சு இதை திருக்கிட்டு கட்டை விரலை பிடிச்சிக்க. அந்த அப்படி இழு கீழே விழுந்துச்சா? எங்கே காண
இருக்கு ம் ஒரு சுற்று சுற்றுனியா நீடியில் சரி பரவாயில்ல வா அடுத்தது சுற்றிக்க குத்து அடுத்ததுக்கு சுற்று நீடியில் சுற்று ஐயோ இவ்வளோ நேரம் ஆன் பண்ணாவே வீடியோ எடுத்து இன்றைக்கி வீடியோவில் கர்ச்சீஃப் ஹெம்மிங்கு அப்புறம் ஸ்டிச்சிங்கு ரெண்டுமே பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம், நம்புகிறோம். பாப்பாவும் அந்த 2 மெத்தடுமே ட்ரை பண்ணிட்டா. அதையும் நீங்கள் பார்த்துட்டீங்க. இனி அடுத்தடுத்து ரெகுலராக கிளாஸ் வந்துட்டே இருக்கும். அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.